வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சொரா போட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவை ஒரு 4 பீஸ் சொரா துண்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், பச்சை மிளகா, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் குழம்பு பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், எல்லாமே டீஸ்பூன் அளவு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய். ஸோ இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பீசஸ் எல்லாம் இதில் வச்சுட்டு ஒரு குக்கரில் வச்சு ரைஸ் குக்கரில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வைக்கிறோம். பாத்திரத்தை வச்சு ஸ்டீம் பண்ணுறோம். ஸ்டீம் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் போதும், குக் ஆயிரும். இதுக்கடையில் நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஜிஞ்சரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். கறி லீவ்ஸு, பச்சை மிளகா எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். பூண்டை இந்த மாதிரி நல்லா உரிச்சு வச்சுக்கிறோம். நிறைய பூண்டு தேவைப்படும் இதுக்கு, ஒரு ஃபுல் பூண்டும். அதுக்குள்ளே இந்த இது ரெடி ஆயிடுச்சு. குக்கான பிறகு இதை வெளியே எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்றது. சென்டர்ல ஒரே ஒரு போன் இருக்கும். அந்த போனை மட்டும் எடுத்துட்டோம்னா பீசஸ் எல்லாம் தனியா வந்துடும். ஸோ இந்த பீசஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியா எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சின்ன சின்ன உதிரியா எடுத்துடுறோம். அதில் 1-2 போன்ஸ் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டா போதும். ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது. இதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு பேன்ல அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் அதில் ஊற்றணும். நல்லா சூடான பிறகு ஆனியன் எல்லாத்தையும் இதை போட்டு கார்லிக்கு, உப்பு, மஞ்சள், குழம்பு பொடி எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணி ஒரு மாதிரி ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வரும்போது என்ன பண்ணுறோம், அந்த மீனை இதில் போட்டு டாஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்லோ ஹீட்டில் வைக்கணும். நிறைய ஹீட் வச்சோம்னா பேர்ன் ஆகிடும். ஸ்லோ ஹீட்லேயே வச்சுட்டு அதை போட்டுட்டு கூடவே திருப்பி குக் பண்ணுறோம். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் ஸ்லோ ஹீட்டில் தான் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஹீட் அதிகமாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம தண்ணியே இல்லாமல் ட்ரையாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை கலரிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இஞ்சியை போடுறோம். இஞ்சியை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறோம். இஞ்சி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ண பிறகு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கும் எல்லோக்கும் நடுவில் எல்லோ போயிட்டு கோல்டன் ப்ரௌன் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம் தான் கரெக்டான ஸ்டேஜ் அது. அந்த ஸ்டேஜுக்கு மேலே குக் பண்ணாலும் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். நம்ம டிஷ் ரெடி ஆயிரும். பாருங்க, நல்ல கலர் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் டாஸ் பண்ணி வச்சிடறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ். மேக்ஸிமம் பண்ணுறதுக்கே ஒரு 20 மினிட்ஸுக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே. இது ரசம் சாதம் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.